விவசாயிகளை வஞ்சிக்காது. தேர்தல் அறிக்கை சொன்னபடி விவசாய கடன் முழுவதையும் தள்ளுபடி செய். வேளாண் கடன் முழுவதையும் தள்ளுபடி செய். தமிழக அரசு வஞ்சிக்காதே. தமிழக முதலமைச்சர் விஜய் அவர்கள் வேளாண் கடை தேர்தல் அறிவிப்புல என்ன சொன்னாங்கன்னா, வேளாண் கடை முழுவதும் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாங்க. அதாவது 5 ஏக்கருக்கு உள்ள முழுமையான கடனையும் தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாங்க. 5 ஏக்கருக்கு மேல உள்ளது 50% தள்ளுபடி பண்றேன்னு சொன்னாங்க. ஆனா சொன்னபடி தேர்தல் அறிவிப்புல சொன்னபடி அவங்க நடந்துக்கல. எங்களை விவசாயிகளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை அழைச்சிருக்காங்க அவங்க. நாங்க என்ன கேட்கிறோம்னா, நீங்க தான் சொன்னீங்க நாங்க தேர்தல் அறிவிப்பு இல்லது உத்தரவாதம், நான் விவசாய குடும்பத்துல மறுஜன்மம்னு ஒண்ணுச்சுன்னா விவசாய குடும்பத்துல பிறந்தேன்னு சொல்லிங்க பிறப்பேன்னு சொன்னீங்க. ஆனா கடவுளுக்கு மேலானவர்கள் விவசாயிகள் சொன்னீங்க. ஆனா விவசாயிகளுக்கு மிகப்பெரிய துரோகத்தை எங்களுக்கு பாத்தீங்கன்னா எங்களை பிச்சைக்காரனோட மோசமாக்கிட்டீங்க. 1 லட்சம் ரூபாய் கடன் தள்ளுபடிக்கு 5000 ரூபாய் தள்ளுபடிங்கிறது எந்த விதத்துல நியாயம்? நீங்க ஒரு மோசமான ஒரு அரசாங்கமா எங்களை மாத்தி விவசாயிகளை துரோக சக்தியா மாத்திட்டீங்க. எங்களை பாவப்பட்ட ஜன்மையா நீங்க பாக்குறீங்க. நீங்க உண்மையிலேயே விவசாயிக்கு நல்லது செய்யறா நீங்க தேர்தல் அறிக்கை சொன்னபடி 5 ஏக்கருக்கு உள்ள முழுமையான வேளாண் கடையும் தள்ளுபடி பண்ணணும். அப்புறம் அதுல ஒரு விஷயம் என்னன்னாக்க, நகை கடன் வச்சிருக்காங்க. இந்த வேளாண் கடன் தரவங்களுக்கு என்ன பண்றாங்கன்னா, டார்கெட் முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நகையை வைக்க கடை தரேன்னு சொன்னாங்க. அந்த நகை கடன் பத்தி எதுவுமே நீங்க அறிவிக்கல. நீங்க சொன்னபடி நான் என்ன சொல்றேன்னா, நான் உத்தரவாதம் தர்றேன், நான் சொன்ன செஞ்சிருவேன்னு சொன்னீங்க. முதலமைச்சர் விஜய் அவர்களுக்கு நான் கேட்டுக்கொள்கிறேன், நீங்கள் விவசாயிகளை ஏமாற்ற நினைத்தால் நீங்கள் ஏமாந்து போவீர்கள். விஜய் விவசாயிகளை ஏமாற்ற எந்த அரசாங்கம் தமிழகத்தில் நிலைத்திருந்ததில்லை. நாங்கள் இது அடையாள போராட்டம் தான். நாங்கள் உடனடியாக இதுக்கு நடவடிக்கை எடுத்து மறுபரிசீலனை செய்து நீங்கள் அறிவித்த திட்டத்தை வாபஸ் வாங்கி முழு கடனையும் வேளாண் கடையும் இந்த தேதி வரலையும் 2024 கடன் அது தள்ளுபடி வராது. நீங்க 1 வருஷம் தவிர்க்கிறீங்க. நீங்க தேர்தல் அறிவிப்பு சொன்னப்ப அதெல்லாம் சொல்லல. நாங்க நிலுவையில் உள்ள அனைத்து கடையும் தள்ளுபடி பண்ணேன்னு சொன்னீங்க. விவசாய குடும்பத்துல பிறந்தீங்கன்னா உண்மையிலே விவசாயிக்கு நல்லது செய்யறதா இந்த தேதி வரலையும் நிலுவை கடன் அனைத்தையும் தள்ளுபடி பண்ணணும் வேண்டிக்கிறோம். ஆனா இந்த போராட்டம் தொடரும். நாங்க அடுத்த கட்டமா என்ன பண்ணிருக்கோம்னா, தமிழக விவசாயிகள் அனைத்து பிறகு லட்சக்கணக்கான விவசாயிகள் தலைமைச் செயலகத்தை முற்றுகையிடுவாங்கிறதையும் தெரிஞ்சுக்கிறேன். அதுல இன்னொரு விஷயம் என்னன்னா, விளையாட்டுத்துறை அமைச்சர் அவர்கள் ஆலோசனை நாங்க விவசாயிகளோட கஷ்டப்படுறவங்க விளையாட்டு வீரர்களுக்கு நாங்க விளையாட்டு வீரர்களும் விவசாயியோட உற்பத்தி செலவுல அந்த உற்பத்தி உணவை சாப்பிட்டு தான் விளையாட்டு வீரர்கள் ஊக்கமாக இருக்கிறாங்க. நாங்க பண்ற காய்கறியும் பழங்களையும் சாப்பிட்டு கோவிட் பீரியட்லயே எல்லாம் இந்தியாவே முடங்கி கிடந்துச்சு. அன்னைக்கு விவசாயிகள் நாங்க உற்பத்தி பண்ணணும். நாங்க எங்க உயிரை தொட்டாவும் வச்சு நாங்க அன்னைக்கு கோவிட்ல பொருளாதாரத்தை உயர்த்தி காமிச்சோம் இந்தியாவில. அது மாதிரி சூழ்நிலை இருக்கும்போது இன்னைக்கு செவிலியர்கள் கஷ்டப்பட்டாங்க, விவசாயிகள் கஷ்டப்பட்டோம். ஆனா இன்னைக்கு என்ன பண்றீங்கன்னா, விவசாயிகளை அலட்சியப்படுத்துறீங்க. கண்ணியாம பேசணும். ஒரு அமைச்சர் பதவிக்கு வந்துட்டா என்ன பேசணும், கண்ணியமா பேசணும். இனிமேல் தரக்குறைவான வார்த்தைகளை விவசாயிகளை கொச்சப்படுத்த பேசுனா அந்தந்த அமைச்சர்கள் யாரு பேசுறாங்களோ அவங்க வீட்டுல முட்டுகிறவங்க கடுமையான கண்டனத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். இன்னைக்கு நாங்க மண்டி போட்டு முதலமைச்சர்ட்டையும் கடவுள்கிட்டையும் அவர் கடவுள் நம்பிக்கை உள்ளவர்னு சொல்றாரு. அதனால எங்களுக்கு விவசாயிகள் முழுவதும் தள்ளுபடி செய்யணும், எங்களுக்கு விவசாயிகளுக்கு சொன்னபடி செய்யணும், துரோகம் பண்ண கூடாதுங்கிறத நாங்க கடவுள்கிட்டையும் முதலமைச்சரையும் வேண்டிட்டோம். அவ்வளவுதான் சார். பேரு தர்ம சாமிநாதன், காவிரி டெல்டா விவசாயிகள் பாதுகாப்பு சங்கம் சார் தலைவர்.